வணக்கம் நண்பர்களே. நாம் முன்பே நம்மளுடைய கருத்துக்களை சேனல் வாயிலாக நம் சேனலின் கருத்துக்களை மக்களின் கருத்துக்களை நடுநிலையோடு ஆய்வு செய்து சொல்லியிருந்தோம். என்ன, ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தவறான ஆலோசனைகள், அவருடைய தனிப்பட்ட விபரீத முடிவுகள், இந்த ரெண்டையும் சுருக்கமாக சொல்கிறாந்தா, தவறான ஆலோசனைகள் என்பது என்ன அப்படின்னா, அவரை சந்தோஷப்படுத்துவது, அதாவது ஸ்டாலின் அவர்களை சந்தோஷப்படுத்துவது, அவர் உடனே ஆமோதிக்கும் அளவுக்கான விஷயங்களை மட்டுமே அவரிடம் கொண்டு செல்வார்கள். அதற்கு எதிர்மறையான விஷயங்களை அவரிடம் கொண்டு செல்வதில்லை. இது அதிகாரிகளாகட்டும், அவரை சுற்றி இருக்கும் உறவினர்களாகட்டும், அவருடைய கட்சிக்காரர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவரை குசிப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தார்கள். காரணம், அவருடைய சொந்த ஆதாயங்கள் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. ஆனால் யார் என்ன சொல்ல வந்தாலும், என்ன சொன்னாலும் அவர் அந்த விஷயங்களை ஆராய்ந்து ஆய்வு செய்து முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும். ஏனால் தேர்தல் களம் ஒன்றும் இந்த பள்ளிக்கூட கணக்கு மட்டுமல்ல. பள்ளிக்கூட கணக்குப்படி இவருக்கு இத்தனை அவருக்கு இத்தனை அப்படின்னு சொல்கிறதல்ல. அவருக்கு புத்திமதி சொல்லும் அளவுக்கு எனக்கு வயது இல்லை. ஆனால் அவருடைய அனுபவ குறைவு மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு உதாரணம்தான் த.வ.க. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் விலகியிருக்கிறார். அந்த கூட்டணியிலிருந்து விலகியிருக்கார். இப்படி ஒரு சரிவை அவர் ஒரு தனி மனிதர் தானே, அவர் ஒத்த மனுஷன் தானேன்னு இவர் தப்பாக கணக்கு போட்டார். வன்னியர் ஓட்டு அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. இன்னொன்று ஐயா ராம்தாஸ், டாக்டர் ராம்தாஸ், அவருக்கு இருக்கிற வன்னியர் வாக்குகளும் இவருக்கு கிடைக்கப் போவதில்லை. அதுவும் பிரியும். ஏன்னா அந்த அம்மையாரோடு அவர், சசிகலா அம்மையாரோடு ஒரு கூட்டணி சேர்ந்து விட்டார். இப்படி ஒரு தவறான பிழையான அரசியல் முடிவுகளை அவர் என்ன கணக்கு போட்டார், ரொம்ப பயந்து பதட்டத்தில் 23 கட்சி 73 கட்சின்னு சேர்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா உண்மையான ஆட்களுக்கு இடம் கொடுக்க முடியல. இந்த ஐயா விஜயகாந்தனுடைய கட்சி இருக்க தேமுதிக, அதை நம்பி அவர் விட்ட கோட்டை தான் இவ்வளவும். அவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் குறைச்சி அவங்களுக்கும் திருப்தியாக கொடுக்க முடியாமல், இவங்களுக்கும் திருப்தியாக கொடுக்க முடியாமல் மிக மிக தவறான இக்கட்டான சூழலில் அவர் மாட்டிக்கிட்டதுக்கு காரணம், அவருக்கு ஆலோசனை கொடுத்த வியூக அமைப்புகள், தவறான தகவல்கள் கொடுத்த அவரை சுற்றி இருக்கிற வட்டம், அவருடைய தனிப்பட்ட விபரீத ஆசை, மகனை எப்படியாவது முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்பதற்காக கண்ட யோசனையும் கேட்டு இப்போ அது அவங்களுடைய தோல்வியை தவிர்ப்பதற்காகவே அவர்கள் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய பார்வை. தொடர்ந்து பாருங்கள். தேர்தல் நாளில் சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.